நீங்க போட்டிருக்க ஷர்ட்டுக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ்க்குமே காம்போ இருக்கு. இது வந்து இது ஒரு இப்படிதான் காம்போ பார்க்குறது. ரொம்பவும் ஓவர் ரொம்ப இதுவாவும் பார்க்க மாட்டோம். சீன் எடுக்கும்போது 10 பேர் நிக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு கலர் போட்டுட்டு, ஒருத்தவங்க ஒரு பயங்கர பிங்க்கா, மஜந்தாவா ஒரு கலர் போட்டிருந்தா எப்படி இருக்கும்னு. தனியா தூக்கல தனியா ராமராஜன் மாதிரி தெரிவாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி, இந்த ஜோன்ல போங்க அப்படின்னா, அந்த ஜோன்லயே நம்ம வந்து போயிடலாம். டிஸ்கஷன் என்ன பார்த்தா எனக்கு டைரக்டர் கூடயும், கேமராமேன் கூடயும் தான் மெயினா வந்து டிஸ்கஷன் இருக்கும். ஏன்னா கேமராமேன் வந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லுவாரு. ஃபுல்லா வந்து மல்லிப்பூ இருக்கு. அந்த மல்லிப்பூக்குள்ள வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வர்றாங்கன்னா, வி கேன் கிவ் சம்திங் மோர் பிரைட்டர் கலர்ஸ். ஆரஞ்சில் கொடுக்கலாம், ரெட்டில் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஷேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு ஹீரோ வந்து இஃப் இஸ் வேரிங் சம்திங் இன் ஆரஞ்ச் ஷேட், த ஹீரோயினி கேன் கோ வித் எல்லோ ஷேட்ஸ். இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது டேரக்டர் ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன வேலைகள் அங்கே அசைன் பண்ணுவாங்க? வேலையெல்லாம் இப்போ காஸ்டியூம் டிசைனர்னால் நாங்கள் ஃபுல்லாக காஸ்டியூம் அண்ட் ஸ்டைலிங் ரெண்டுமே பார்ப்போம். ஸோ என்ன ஆக்சசரிஸ் போடுறது, என்ன ஷூ போடுறது, என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்தால் நல்லா இருக்கும்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நாங்கள் பார்ப்போம். அண்ட் டைரக்டர் வந்து சொல்லிடுவார், இப்போ வந்து என்னுடைய ஹீரோ வந்து இந்த கேரக்டருக்கு இப்படி தான் இருக்கணும். ஸோ வில்லேஜ் கேரக்டர்னா வில்லேஜ் கேரக்டர், இல்லைன்னா ஸ்டைலாக இருக்கணும்னா ஸ்டைலாக, இல்லை அண்ட் கலர் கான்செப்ட் எல்லாமே நாங்கள் வந்து கேமராமேனோட பேசி டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஒரு மூடில் தானே எல்லா படமுமே வரும். ஸோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கலர் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிப்போம். எப்படி அந்த கலர் கான்செப்ட் இந்த சென்ஸ் அது ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னா, இல்லை அந்த கேரக்டர் இருக்குல்ல, மூவியோட ஃப்ளேவர் ஸ்பாயில் ஆகக்கூடாது. எனக்கு ப்ளூ ஷேட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னா ப்ளூ ஷேட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க எந்த ஃபேமிலி, ரெட் ஃபேமிலியே போங்க, இல்லைனா ப்ளூ ஃபேமிலி போங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து காஸ்டியூம்ஸ் எடுக்கிறதும் கோஆர்டினேட் பண்ணுறதும். இப்போ வந்து ஒரு சீன் எடுக்கும்போது 10 பேர் நிற்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு கலர் போட்டுட்டு, ஒருத்தவங்க ஒரு பயங்கர பிங்க்கா, மஜந்தாவா ஒரு கலர் போட்டிருந்தா எப்படி இருக்கும். தனியா தூக்கல ராமராஜன் மாதிரி தெரிவாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி, இந்த ஜோன்ல போங்க அப்படின்னா அந்த ஜோன்லயே நம்ம வந்து போயிடலாம். இப்போ நீங்க போட்டிருக்க ஷர்ட்டுக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ்க்குமே காம்போ இருக்கு. இது வந்து இது ஒரு இப்படிதான் காம்போ பார்க்குறது. ரொம்பவும் ஓவர் ரொம்ப இதுவாகவும் பார்க்க மாட்டோம். அட் சேம் டைம் இட் ஹேஸ் டு பி கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் குழுன்னு இருக்கணும் அப்படின்றா. சரி, பட் எல்லாருக்குமே பார்க்குற மாதிரி இருக்குமா? ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இதில் இருக்கும் இல்லையா? எல்லா கேரக்டர்ஸ்க்குமே காஸ்டியூம் டிசைனர் பார்ப்பாங்களா, இல்லை எப்படி இருக்கும்? காஸ்டியூமர்ஸும் இருப்பாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. காஸ்டியூம் டிசைனருக்கு எனக்கு வந்து டிஎஸ்பிலலாம் ஒரு 10 கேரக்டர்ஸ் நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ வள்ளிமேல கிட்டத்தட்ட 30 கேரக்டர்ஸ் பார்த்தேன். 30 கேரக்டர்ஸ் பார்த்தேன். ஃபைட்டர்ஸ் கூட எடுத்து கொடுத்தேன். ஸோ அது வள்ளிமயில் வந்து அது பீரியட் மூவி வேறு, கொஞ்சம் ஒர்க்கும் அதிகம், ரெஃபரன்ஸ் நிறைய எடுக்கணும். என்ன 80s எண்டு 90s பிகினிங் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு காட்டுறது. ஆமாம் ஆமாம், ஏன்னா அந்த பீரியட்ல தான் அந்த படம் வர்ற மாதிரி எடுத்திருக்கு. ஸோ அதனால அப்புறம் வந்து விஜயாண்டி சாருக்குலாம் முருகர் விஷயம்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் நைஸ். ஓகே, அந்த பீரியாடிக் ஃபிலிம்னும் போது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அந்த மூவியில் வந்து காஸ்டியூமருக்கு தான், அங்கே காஸ்டியூம் டிசைனர் தான் அப்படின்னே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் இருக்கக்கூடிய இடம் இல்லையா? அப்படி பார்க்குற வரிசையில் எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் தேவைப்படும். எதுலேருந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க? ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பழைய படத்துலேருந்து எடுக்கலாம், நம்ம 80s படத்துலேருந்து 90s படத்துலேருந்து எடுக்கலாம். ஃபேஷன் ஓரியன்டாக இருக்கும் இல்லைங்களா? அந்த அந்த மேகசின், அதுக்கான ஆன்லைன் இதுங்க ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும். அதில் பார்த்து எடுக்கலாம். அண்ட் நமக்கும் வந்து ஒரு சென்ஸ் இருக்கும் இல்லையா, இப்படி தான் இருக்கும், இப்படி தான், அதையும் வச்சு எல்லாம் ஒரு ப்ராப்பராக கொடுக்கலாம். அதை வச்சு நம்ம இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும், ஒரு படம் உருவாகிறதுக்கு அப்படின்னா. அந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு என்ன பார்த்துருக்கோமுங்க? டிஸ்கஷன் என்ன பார்த்தா எனக்கு டைரக்டர் கூடயும் கேமராமேன் கூடயும் தான் மெயினாக வந்து டிஸ்கஷன் இருக்கும். ஏன்னா கேமராமேன் வந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லுவார். டைரக்டர் ஆப்வியஸ்லி அவருடைய கேரக்டர்ஸ் யார் யார் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுவார். அண்ட் அவங்க சொல்கிறது அவங்க சொல்லிடுவாங்க, ஆனால் அதை உயிரெடுத்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. ஸோ அதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும். நாங்கள் வந்து 100 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் கூட 100மே வேணாம் கூட சொல்லுவாங்க. அப்போ ஐயோ மறுபடியுமா முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி, லைக் வி ஹாவ் டு டூ ஆர் ஹோம்ஒர்க் டு இம்ப்ரெஸ், நாட் இம்ப்ரெஸ், லைக் டு ஃபிட் தட் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அதில் உட்கார்றதுக்கு சாருக்கு பிடிச்சிருக்கணும். அதுதான் விஷயம். ஒரு படத்துல நம்ம சீன் வைஸா பிரிச்சுக்கலாங்க. ஒவ்வொரு மூடும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மூட்க்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூமை டிசைன் பண்றதுல என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் உங்களுக்கு இருக்கும்? இப்போ வந்து படம் எங்களுக்கு வந்து
ஸ்டோரி பவுண்ட் புக் கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை ரீட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு என்ன அதுக்கு மாதிரி வரும்? ஸ்டோரி போர்டாவே வருமா இல்ல பவுண்டட் இல்லை ஸ்கிரிப்டா பவுண்டட் வரும்? ஸ்கிரிப்டாக வரும். அதை ரீட் பண்ணிவிட்டு எந்தெந்த கேரக்டர்ஸ்க்கு பண்ண போகிறோன்னு இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இந்த சீன் தான் எடுக்க போகிறோம். இப்போ இன்னைக்கு இந்த சீன் ஒரு சோகமான சீன் இருக்க போது, டல்லாக வேணும் அப்படின்னும் போது வில் ஹேவ் ஆப்ஷன்ஸ் தான். ஒரு ஷர்ட்டை வச்சுட்டு போயோ இல்லை ஒரு சாரியை வச்சுட்டு போயோ நம்ம போய் அங்கே நிற்க மாட்டோம். ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து வந்து கேமராமேன் வந்து சொல்லிடுவார். ஆர்ட் ஆர்ட் டிரெக்டரும் சொல்லிடுவார். என்ன பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்கும், என்ன கலர்ஸ் வரும்னு பார்த்து எதை நம்ம வந்து எடுக்கலாம், எது தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வில் கிவ் 2 ஆப்ஷன்ஸ். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் டேரக்டர் ஓகே சொல்லுவார். அதை அவங்க போட்டு நடிச்சுப்பாங்க. ஓகே. பட் ஆனா நம்மளுடைய ரோல் மேஜரா நம்மளுடைய ரோல் என்னன்னா காஸ்டியூம் வந்து அவங்களுக்கு டிசைன் பண்ற மாதிரி இருக்குமா ஒர்க்? ஆமாம். மோஸ்ட்லி வந்து நம்ம சில காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸே பண்ணிடலாம். லைக் நம்ம கடையில் நார்மலா போய் ஆர்டினரி. நார்மலாக ஓகே. ஆர்டினரியாக சிலது எல்லாமே வந்து யூ நீட் டு ஒர்க். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ முருகன் காஸ்டியூம் பண்ணது அதெல்லாமே வந்து ஒர்க் பண்ணுது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த வள்ளிமயில் எல்லாமே வந்து இட் இஸ் லைக் ப்ளீட்டட் பேண்ட் அந்த மாதிரி தானே வரும் உங்களுக்கு அந்த டைமில். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டிச் டெய்லர்டு தான் எல்லாமே. இந்த கலர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இல்லைங்களா Of ஒரு course, of சீன்ல? course, of course. ஸோ அந்த கலர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ எடிட்டருக்கு இருக்கட்டும், இல்லை கேமராமேனுக்கு இருக்கட்டும், டைரக்டருக்கு இருக்கட்டும், இவங்க 3 பேரை தாண்டி வரக்கூடியது ஆர்ட் அண்ட் காஸ்டியூம் டிசைனருக்கு தான். அப்போ ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் என்னென்ன மாதிரியான ரெசம்பிளன்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? புரியல. ரிசம்பிளிங், கலர்ஸோட ரிசம்பிளிங், இந்த கலர் ஃபார் திஸ் கலர் ஃபார் திஸ் அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படி நம்ம வந்து பண்ண முடியாது. லைக் இப்போ இந்த 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 செட்டப்புக்கே என்ன கலர் போகும் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா. இந்த இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மல்லிப்பூ இருக்குது. அந்த மல்லிப்பூக்குள்ளே வந்து ஹீரோயினும் வராங்கன்னா we can give something more brighter கலர்ஸ். ஆரஞ்சில் கொடுக்கலாம், ரெட்டில் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஷேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ ஹீரோ வந்து if he's wearing something in orange shade, the heroine can go with yellow shades. அது காம்ப்ரமைஸ் பண்ணும். அவங்களும் அதே யூனிஃபார்மாக அதே கலரில் தான் போகணும்னு இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி கலர்ஸ். இப்போ வந்து கிரே அண்ட் ப்ளூ கோஸ் வெரி வெல். திஸ் கிரே அண்ட் திஸ் ப்ளூ கோஸ் வெரி வெல். ஸோ தட்ஸ் ஹவ் யூ see it that way. அந்த ஃபேமிலியோட அது போகுதா அப்படின்னு பார்த்து நீங்கள் காம்போ கொடுக்குறது. ஓகே. பட் இப்போ இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாருமே தனியா ஒரு ஃபேஷன் தனியா வச்சுக்கிறாங்க இல்லையா? ஒரு நபரை வந்து அவங்களுடைய ஃபேஷனுக்காக வச்சுப்பாங்க. எப்படின்னா பர்சனலாவே. ஸோ அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கணும் அவங்களுடைய கெரியர்ல? அவங்க கேரியரில் வந்து இப்போ லைக் ஆப்வியஸ்லி அவங்க ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது வந்து யாராக இருந்தாலும் மீடியாவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆக்டரையும் ஆக்ட்ரஸ் தான். அவர் என்ன ஷர்ட் போட்டிருக்காரு, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஓ இதுதான் ஃபேஷனான அவங்கள பார்த்து தான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி மக்கள் ஃபேஷனை கொண்டு வர்றது வெளியே. ஸோ அவங்க வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க வந்து இப்போதைய ட்ரெண்டுக்கு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.